கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, இந்த நாளிலும் இந்த வேத வார்த்தையின் மூலமாக உங்களோடு கூட நான் சந்திக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி எங்கள் வேத வாக்கியம் ஒரு வாக்கு தத்தமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பய உணர்வுகள் உடையவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு காரியம், திகைப்போடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை, நீ தனியாக அல்ல, நானும் உன் கூடனே என்ன செய்கிறேன், இருக்கிறேன் என்பதே அதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தமாக இருக்கிறது. ஆதியாம் புஸ்தகத்திலே 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஒரு சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்து வித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை என்ன செய்தாங்க, பகைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கும். அதே தேவன் நம்மை நேசிக்கும் பொழுது இந்த உலகம் நம்மை பகைக்கிறது. கர்த்தர் நேசிக்கும் போது சாத்தான் நம்மை பகைக்கிறான். நீதிமான்கள் நம்மை நேசித்தால் சத்துரு நமக்கு எதிராகத்தான் என்ன செய்வான், இருப்பான். நம்ம கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்யும்போது நமக்கு விரோதமாய் சத்துரு யுத்தம் பண்ண தன்னுடைய ஆட்களை ஏவி விடுவான். இதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய யுத்தம் யாருக்கு விரோதமாக இருக்க வேண்டும், சத்துருவுக்கு விரோதமாக இருக்க வேண்டும், லூசிபருக்கு விரோதமாக இருக்கணும். நம்ம தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாகவே யுத்தம் பண்ணி கொண்டு இருந்தால் கர்த்தரே நமக்கு விரோதமாக வந்துடுவார். அதனால் எப்பொழுதும் நம்முடைய யுத்தம் சத்துருனுடைய ராஜ்யங்களை அழிக்கவும் சாபங்களை முறிக்கவும் இருளை நீக்குவதற்கு எதுவாக நம்முடைய யுத்தம் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். நம்ம கர்த்தருக்கு பிரியமாக வாழும்போது, அதிகமாக ஜெபம் பண்ணும்போது, அதிகமாக ஆசீர்வதிக்கப்படும் போது, அதிகமாக சந்தோஷமாக இருக்கும்போது எல்லாரும் நம்மை பயக்கிற மாதிரி தெரியும். சத்துரு யாரை பயன்படுத்துகிறானோ அவர்கள் மூலமாக பகை உணர்வுகள் எழும்பும், நம்ம குடும்பத்துக்குள்ளே எழும்பும், ஊழியங்களில் எழும்பும், நம்ம போகிற வருகிற இடங்களிலெல்லாம் என்ன செய்யும், எழும்ப தான் செய்யும். இங்கே பாருங்களேன், தேவ பிள்ளைகள் இஸ்ரவேல் யாக்கோபுடைய பிள்ளைகளே ஒருத்தனை அவருக்கு தகப்பனார் நேசிக்கும் பொழுது மற்றவர்கள் அனைவரும் என்ன செய்கிறாங்க, பகைக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஏன்னா ஒருத்தன் மேலே அதிகமாக அன்பு செலுத்தும் போது மற்றவர்கள் அதை பகைக்கிறார். காரணம் என்ன என்று சொன்னால், தங்களுக்கும் அந்த அன்பு கிடைக்கலையே, தங்களுக்கும் அந்த அன்பு கிடைக்க வேண்டும், தங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும், தங்களுக்கும் அந்த வெளிச்சம் வரணும், தங்களுக்கும் அந்த சந்தோஷம் வரணும்னு சொல்லி அவர்கள் என்ன செய்கிறாங்க, விரும்புகிறார்கள். ஆனால் எப்படி இருந்தால் அந்த சந்தோஷம் கிடைக்கும், எப்படி இருந்தால் ஐஸ்வர்யம் கிடைக்கும், எப்படி இருந்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை அறியாமல் தாங்கள் எப்படி இருந்தாலும் அது கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க விரும்புகிறாங்க. அவங்க செய்கிற தவறுகளை எல்லாம் யோசேப்பு தன் தகப்பனார் இடத்துல என்ன செய்கிறான், சொல்லி கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அவனுடைய மறுமனையாட்டில் இடத்துல அவர்கள் செய்கிற காரியங்கள், தவறான காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு இருந்தால் கர்த்தர் எப்படி அவர்களை ஆசீர்வதிக்க முடியும், கர்த்தர் எப்படி அவர்களை பயன்படுத்த முடியும், கர்த்தர் எப்படி அவர்களை சந்தோஷமாக வைத்திருக்க முடியும். தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்து கொண்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறவே முடியாது பிரியமானவர்களே. அதனால் தேவன் விரும்புகிறவைகளை செய்ய வேண்டும். சிலருக்கு இயற்கையிலே கர்த்தருடைய கிருபை இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். தாவீதுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கணும், இயற்கையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவனாக என்ன செய்தான், காணப்பட்டான். கர்த்தர் சொன்னார், நான் இவனை நேசிக்கிறேன், இவன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான், எனக்கு விருப்பமானவைகளை எல்லாம் செய்வான் என்று சொல்லி அவனை என்ன செய்கிறார், குறித்து சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். மோசையை குறித்தும் கர்த்தர் அவ்விதமாய் சாட்சி கொடுத்தார், எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லி சாட்சி கொடுத்தார். இப்படி பல காரியங்கள். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறார், இவர் என் நேசகுமாரன், இவர்களில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கார். இப்படி இயற்கையாகவே தேவனுடைய காரியங்கள் சிலர் கர்த்தரை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு இயற்கையாகவே தேவனுடைய அனுசரணைகள், அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய வழிநடத்துதல் காணப்படும். அதை மற்றவர்கள் பார்க்கும்போது இவங்களுக்கு மட்டும் ஏன் இந்த முன்னுரிமை, இவங்களுக்கு மட்டும் ஏன் இந்த மேன்மை என்று சொல்லி அவர்களை என்ன செய்வாங்க, உக்கிர பகையாக பகைப்பார்கள். பார்த்துருங்க. அப்போ யோசேப்பை கர்த்தர் உயர்த்துவதற்காக யோசேப்புக்கு அவன் எவ்வளவு தூரம் பகைக்கிறார்களோ அவ்வளவு தூரம் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக நிறைய சொப்பனங்களை கர்த்தர் என்ன செய்கிறார், அவனுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். சொப்பனங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். என்ன சொப்பனம், அந்த அரிக்கட்டுகள் 11 அரிக்கட்டுகள் அவனுடைய அரிக்கட்டுகளை வணங்குகிறது போல அவனுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து இருக்கிறது, மற்ற அரிக்கட்டுகள்லாம் வணங்குகிறது. உடனே அவர்கள் சகோதரர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் என்ன உனக்கு நீங்களே அடிமைத்தனம் பண்ணுவாயோ என்று சொல்லி அவனை என்ன இன்னும் உக்கிர பகையாக பகைத்தார்கள். 5ஆம் வசனம் சொல்கிறது 37:5, யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான், அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள்.
பாருங்க, இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். தேவன் நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா, எல்லாரும் உனக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் அதிகமாக என்ன செய்கிறாங்க, பயக்கிறாங்க. இன்னும் அதிகமாய் பகைத்து எங்கள் மேலே துரைத்தனம் பண்ண போகிறாயா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, பகைத்து அந்த தரிசனத்தை நிறைவேற விடாமல் என்ன பண்ண வேண்டுமோ அதை அவர்கள் செய்ய முற்படுகிறதை பார்க்கிறோம். இன்னொரு சொப்பனம் பார்க்கிறான். சூரிய சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் அவனை வணங்குவது போல ஒரு சொப்பனத்தை என்ன செய்கிறான், காண்கிறான். 9ஆம் வசனத்தில் அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்கள் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கு சொன்னபோது, சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன, நானும் உன் தாயார் உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான் என்று சொல்லப்படும். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவன் தகப்பனும் அதை மனதிலே வைத்து கொண்டான். பாருங்க, அது பொறாமைக்கு எதுவாக என்ன செய்கிறது, கர்த்தருடைய தரிசனம், கர்த்தர் கொடுக்கிற நமக்கு உயர்வு, நம்ம சாட்சிகள். சில இடத்துல நம்ம பெருமையாக பேசுகிறது மாதிரி மற்றவங்க நினைப்பாங்க. நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் அது அவர்களுக்கு பெருமையாய் பேசுகிறது போல் என்ன செய்யும், படும். அதனால் அவங்க நம்ம என்ன செய்வோம், உக்கிர பகையாக பயப்பாங்க. இவங்களை மட்டும் தான் கர்த்தர் பயன்படுத்துவாரா, நம்மை பயன்படுத்த மாட்டாரா என்று சொல்லி அவங்க அதிகமாய் பகைத்து அந்த சொப்பனம் நிறைவேற விடாதபடிக்கு, அந்த தரிசனம் நிறைவேற விடாதபடிக்கு என்ன செய்யணும் என்று சொல்லி நினைத்து அதுக்கு ஏற்ற சூழ்நிலைகளை அவங்க என்ன செய்வாங்க, செய்ய முற்படுவார்கள். இப்போ இவங்க ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு போகும்போது தன்னுடைய சகோதரர்களுக்கு நல்லது செய்ய போகிறான். பாருங்களேன், அவனுடைய வாழ்க்கையில் நல்லது செய்ய போகிறான். என்ன செய்ய போகிறான், சாப்பாடு எடுத்துகிட்டு, காப்பி சாப்பாடு மற்ற பால் கட்டிகள்லாம் எடுத்துக்கொண்டு போகும்போது அவங்களுக்குள்ளே வர்றது, அவங்களுக்கு இவனை பார்த்த உடனே இதோ சொப்பனக்காரன் வருகிறான், இவனை என்ன செய்யணும், கொண்டு போட வேண்டும் என்று சொல்லி சதி பண்ணுகிறார், சூழ்ச்சி பண்ணுகிறார். அதையும் கர்த்தர் என்ன செய்வார், கவனித்து கொண்டு தான் என்ன செய்கிறாரு இருக்கிறார். குழியிலே கொண்டு போட்டார், அவனை பிடிச்சி குழியில் கொண்டு போட்டார்கள். அப்படியாக சூழ்நிலை அவனை என்ன செய்கிறது, நடத்துகிறது. கடைசி எங்கே கொண்டு போகிறான், இஸ்மவேலர் இடத்துல விற்று போடுகள். கர்த்தர் அவனை ஜீவனை தப்புவித்து, அந்த ரூபன் மூலமாக தப்புவித்து அவனை விற்று போடுகிறார்கள். அது நிமித்தம் அவன் என்ன செய்கிறான், அங்கே எகிப்திலே போத்திபார் அரண்மனையிலே கொண்டு விடப்படுகிறான். அவங்க இடத்துல பணம் கொடுத்து அடிமையாக வாங்குவது போல் அவனை என்ன செய்கிறாங்க, வாங்குகிறான். இன்றைக்கு இவன் சுவாதீனம் கிடையாது, அடிமையாக விற்கப்பட்டு விட்டான். பாருங்கள், அவன் மேலே ஒரு நுகம் விழுந்துட்டு, அடிமை. அவன் இஷ்டத்துக்கு இனிமேல் எதுவுமே என்ன செய்ய முடியாது. அந்த எஜமான் என்ன சொல்லுகிறானோ அதை தான் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். ஆனால் 2ஆம் வசனம் சொல்லுகிறது 39:2, ஆதியாகமம் 39:2, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் என்று சொல்லப்படும். அவன் நிமித்தம் அந்த வீட்டையும் கர்த்தர் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறபடினாலே அவனுக்கு ஒரு மேன்மையான ஒரு இடத்தை என்ன செய்தார், கொடுத்தார். மேன்மையான இடத்தை கொடுத்தார். கர்த்தர் நம்ம சூழ்நிலைகளை கண்டு நம்ம பயப்படக்கூடாது, எங்கே போனாலும் திகைக்கக்கூடாது. எவ்வளோ மோசமான சிச்சுவேஷன் நமக்குள்ளே வரலாம், எவ்வளோ கஷ்ட காலங்கள் வரலாம். நம்ம ஜெபிக்கும்போது எல்லாமே நன்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க முடியாது. சில சமயத்தில் சத்துரு நமக்கு விரோதமாக இருந்து நம்மளை என்ன செய்வோம், உக்கிர பகையாக பகைத்து கொண்டே இருப்பான். அதை அப்பப்போ வெளிப்படுத்திகிட்டே இருப்பான். ஆனால் நாம தான் கர்த்தருக்குள் இருக்கிறோமா என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த தாவீதை போல, அந்த பவுலை போல கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எலியாவை போல, எலிசாவை போல கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்போது தான் நம்முடைய காரியம் ஜெயமாக இருக்க முடியும். நம்ம உலக காரியங்களில் நிறைய வேலை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லி கர்த்தரை நம்ம தேடாமல் போய், ஜெபிக்காமல் போய் நம்ம சத்துருக்கு முன்னால் இருந்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் அவன் நம்மை பீறி போட்டு விடுவான். நம்ம இன்னும் அடிமையாக மாறி விடுவோம். கர்த்தர் அப்போ நம்ம ஜெபம் பண்ணனாலே கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியாது. நம்ம சரியாக ஜெபிக்கலை, வேதம் வாசிக்கலை, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலை அப்படின்னா கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியாது. பிறகு கர்த்தர் பார்ப்பார், இவனை நம்ம பயன்படுத்த முடியாது, அதனால் வேறொரு ஆளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவார், வேறொரு ஆளை பயன்படுத்த ஆரம்பித்து விடும். அதனால் நம்ம பலம் கொண்டு திடமனதாக இருக்கணும். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். எங்கே போனாலும் சகாயம் கிடைக்கும். பாருங்களேன், இவங்க அடிமைத்தனமாக தான் விற்று போட்டார்கள். ஆனால் அந்த போத்திபார் அரண்மனையில் அவனுக்கு ஒரு சகாயம் என்ன செய்தது, சகாயம் கிடைச்சிச்சு. அவனுக்கு சகாயம் கிடைச்சிச்சு. அந்த இடத்துல அவனுக்கு எல்லா சௌகரியங்களும் கிடைச்சி.
சகாயம் கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது. சத்துரு பல விதத்தில் சகோதரன் மூலமாக போராடினான். இப்போது அந்த எஜமாட்டி மூலமாக என்ன செய்கிறான்? போராட்டத்தை உண்டு பண்ண பார்க்கிறான். அவனை எப்படியாவிலும் கசப்பாக்கிறணும், வாழ்க்கை நாசமாக்கிறோன்னு சொல்லிட்டு கன்னி வலைகளை விரிக்க பார்க்கிறான். அதிலும் தேவன் அவன் என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். நான் சொல்கிறேன், நான் தேவனுக்கு விரோதமான பாவங்கள் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் தன்னை தானே காத்து கொண்டாலும் அங்கே உலகம் அவனை என்ன செய்கிறது? ஜெயிக்கிறது. உலகம் தான் ஜெயிக்குது. அவனால் என்ன தனியாக போராட முடியல. அப்போ கடைசியில் அவன் ஜெயிலுக்கு போகிறான். ஜெயிலில் போனாலும் கர்த்தர் அவனோடு கூட என்ன செய்தார்? இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பாருங்கள். ஜெயிலிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆதியாகமம் 39:21 வாசிக்கிற, கர்த்தரே யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அவனை நம்ப ஆரம்பிச்சிட்டான். இவன் சரியாக தான் போயிட்டுருக்கிறான், தப்பாக கொண்டு அடைச்சி வச்சிருக்கிறாங்க, இவன் நல்லவன் என்பதை கர்த்தர் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். தாமுடைய பிள்ளைகளை விட்டு அவர் விலகுவதில்லை. எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் அவனை உயர்த்த விரும்புகிறார். சத்துரு என்ன நினைப்பான்? அவன் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் அவனுடைய பேரை கெடுக்க விரும்புவான். இதுதான் நடக்கிற சம்பவம். நீங்கள் நல்ல ஆவிக்குரிய பிரகாரமாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுதான் நடக்கும். உங்களை சுற்றிலும் நடக்கிற சம்பவங்கள் இதுதான். கர்த்தர் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களை உயர்த்த விரும்புவார். சாத்தான் அவனுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பெல்லாம் அவன் உங்களை வேதனைப்படுத்த, துக்கப்படுத்த, அவமானப்படுத்த விரும்புவான். இதுக்கு இடையில தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். இந்த போராட்டத்தில் எப்படி நம்ம ஜெயிக்கிறது? ஜெபிக்கிற பிள்ளைகள் ஜெயம் எடுப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகளைப் போல செட்டைகள் எடுத்து உயர உயர எழும்புவார்கள். அவன் ஓடினாலும் இலைப்படையில் நடந்தாலும் சோர்ந்து போகார். வாலிபர்கள் கூட இடறி விழுவாங்களாம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் கழுகளைப் போல என்ன செய்வாங்க? எலும்பி பிரகாசிப்பார்கள். அதனால் ஜெபிக்கிற காரியத்தை மட்டும் ஒரு நாளும் தாமதப்படுத்தாதுங்க. நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கிடலாம், இன்றைக்கி நேரம் இல்லை, வேலையை கூட கொஞ்சம் பிறகு பண்ணுங்க. ஜெபத்தை முதல்ல என்ன செய்யுங்க? பண்ணுங்க. ஜெபம் பண்ணாமல் அந்த நாளை கழிக்காதீங்க. ஜெபம் பண்ணலை, அன்றைக்கி இவ்வளோ நாள் நேரம் ஆகிட்டு ஜெபமே பண்ணலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ராத்திரிக்குள்ளே அந்த நாளுடைய ஜெபத்தை செஞ்சு முடிச்சிருங்க. நம்ம அதை தள்ளி போடவே கூடாது. ஏன்னா தேவன் நம்மை கிருபையாய் நம்மை கவனிச்சிட்ருக்கிறார். நம்ம இந்த உலகமெல்லாம் மாயையான உலகம் தான். இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. நம்ம நிறைய பார்க்குறோம். இன்றைக்கி நல்லா செல்வந்தர்களாக இருக்கிறாங்க. ஒரு அந்த யுத்தம் நடக்கிற இடத்துல பாருங்களேன், குண்டு போட்ட உடனே அந்த குடும்பம் கீழே வந்துடுது. பிலிப்பைன்ஸில் பூமி எதிர்ச்சிகளை பார்க்குறோம். எல்லாம் நடுத்தருவுக்கு வந்துட்டாங்க. சுனாமினால் நிறைய பேர் நடுத்தருவுக்கு வந்தவங்க உண்டு. இப்படி நிறைய கொரோனாவில் எத்தனையோ குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வந்த குடும்பங்கள் உண்டு, பாழ்பட்ட குடும்பங்கள் உண்டு. சூழ்நிலைகள் எப்படியானாலும் மாறலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் பாதுகாப்பாக இருப்பாங்க. வனாந்தரத்தில் நடந்தாலும் மண்ணா கிடைக்கும், காடைகள் கிடைக்கும். கர்த்தர் மேகஸ்தம்பமாக இருப்பார், அக்னி ஸ்தம்பமாக இருப்பார். கர்த்தர் கூட இருந்தால் அவங்களுக்கு ஒரு குறைவுமே என்ன செய்யாது? வரவே வராது. வேதம் அதான் சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லை என்று சொல்லு. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எல்லாரும் பசியாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் அந்த பஞ்சம் நீங்கி இருக்கும். அதை நீங்கள் உணர்வீர்கள். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். ஆதியாகமம் புஸ்தகம் 41:8 சொல்கிறது, காலமே பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் காணுகிறான். பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் காணுகிறான். கண்டு கலங்கி போய் மந்திரவாதிகளை கூப்பிடுறான், ஜோசியக்காரங்களை கூப்பிடுறான், சாஸ்திரிகளை கூப்பிடுகிறான். இதுக்கு அர்த்தம் என்ன எனக்கு தெரியல. யாரும் அதுக்கு சரியான பதில் சொல்லவே முடியல. இப்போ இந்த சொப்பனம் அவனுக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னா, இந்த நம்ம தேவ பிள்ளையை உயர்த்துவதற்கு தேவன் கொடுக்குற ஒரு வாய்ப்பாக அது பார்க்கப்படுகிறது. தேவன் கொடுக்குற ஒரு வாய்ப்பு. அப்போ அந்த பானபாத்திரக்காரனுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, நம்ம சிறைச்சாலையில் இருந்தபோது நமக்கு இவன் விளக்கம் சொன்னது கரெக்டாக இருந்துச்சு. சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னால் கரெக்டாக இருந்தது. சோயம்பாயின் தலைவனை தூக்கு போட்டுருவாருன்னு சொன்னால் கரெக்டாக இருந்துச்சு. நம்மளை என்னைய உயர்த்துவேன்னு சொன்னால் அதுவும் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ அந்த ராஜாவுக்கு இந்த சொப்பனத்தை பதிலளிக்க யாருமே இல்லையேன்னு சொல்லும்போது ஞாபகம் வருது. ராஜாவோட காலில் போய் விழுறான், ஐயா நான் தவறு செஞ்சிட்டேன், ஒருத்தன் இருந்தான், அவனுக்கு வாக்கு கொடுத்துருந்தேன், அவனை நான் ராஜாவிட்ட அறிமுகப்படுத்துவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருந்தேன், இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. அவனை கூப்பிட்டா அவன் சரியான வார்த்தைகளை சொல்லுவான். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு வாய்ப்புகளை தருவார். இந்த உலகம் நமக்கு வாய்ப்புகளை அடைத்தாலும்
நான் உனக்கு அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லி அவங்க செய்யாமற் போனாலும் சூழ்நிலைகள் நமக்கு ஆதரவாக கர்த்தர் என்ன செய்வார், மாற்றுவார். ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ன்ற மாதிரி சூழ்நிலைகள் என்ன செய்வார், உண்டு பண்ணி தருவார். நமக்கு ஏற்ற ஆட்களை தேவனிடத்தில் அனுப்புவார், ராஜாக்களிடத்தில் அனுப்புவார், உலகத்தில் அனுப்புவார். நமக்கு வழிகளை உண்டு பண்ணுவதற்கு எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கிற தேவனாக இருப்பார். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையிலிருந்து அவன் அழைத்து வரப்படுகிறான். அவனுக்கு சவரம் பண்ணப்படுகிறது, நல்ல ட்ரெஸ் அணியப்படுகிறான். அவன் ராஜா கிட்டத்தில் முன்னால் நிற்பதுக்கு எப்படி எப்படி அலங்காரம் பண்ணணுமோ அவ்வளவு அலங்காரம் பண்ணி கொண்டு அங்கே போய் நிற்கிறான். அப்போ ராஜா சொன்ன சொப்பனத்துக்கு சரியான பதில் என்ன செய்கிறான் சொல்லும்போது ராஜா என்ன சொல்கிறாரு, ஆதியாகமம் 41:39 பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகளை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன்னு சரப்பணியை அவனுக்கு கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கணும். ஆம்பரியமானவர்களே, தேவன் அந்த சொப்பனத்தை நிறைவேற்றி முடிக்கிறதை பார்க்கணும். அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் அவனை விட்டு விலகவில்லை, அவனை கைவிடவும் இல்லை. பிரியமான, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நீங்கள் ஆரம்பத்தை பார்க்காதுங்க. ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூரணமான ஒரு ஆசீர்வாதமாய் முடியும். தேவ பிள்ளைகள் வர வர விருத்தி அடைவார்கள். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார், வர வர விருத்தி அடைந்து கொண்டே இருந்தான். சவுலை விட்டு கர்த்தர் விலகினார், அவனுடைய குடும்பம் சிறுமைப்பட்டு போனது. அப்போ தேவனோடு கூட இருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ பழகி கொள்ளணும். கர்த்தர் இல்லைன்னா நம்ம இல்லை, நம்ம ஃபெயிலியர். அவருடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில் நம்மளை தப்பு வைக்கும், சாபத்திலிருந்து தப்பு வைக்கும், பாவத்திலிருந்து தப்பு வைக்கும். அந்த 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 வார்த்தை தான் யோசேப்புக்கு தப்பு வச்சு நடத்தி. ஏன் யோசேப்புக்கு அந்த வார்த்தை எப்படி கிடைச்சிச்சு? அவன் தன் தகப்பனாரோடு கூட இருந்தான். தகப்பனார் அதிகமாக நேசித்தபடினால தகப்பனார் நல்ல ஆலோசனைகளை சொல்லியிருப்பான், கர்த்தர் நடத்தின விதங்களை சொல்லியிருப்பான். கர்த்தர் எப்படி எப்படிலாம் என்னை தப்பு வைத்து நடத்தினார், தகப்பனார் எப்படி தப்பு வைத்து நடத்தினார், எங்கள் தாத்தாவை எப்படி தப்பு வைத்து நடத்தினார், எல்லா சாட்சிகளை அவனுக்கு சொல்லியிருப்பான். அதன் மூலமாக தன்னை அவன் என்ன செய்கிறான், பலப்படுத்தி கொள்ளுகிறதை பார்க்கும். அதனால் பெரியவங்களையும் நேசிக்க பழகணும், நல்லவங்களை நேசிக்க பழகணும், பரிசுத்தவான்களை நேசிக்க பழகணும், அவர்களுடைய நன்மையானதை பெற்றுக்கொள்ளணும். இந்த உலகத்தில் பல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட்கள் இருப்பாங்க. எப்படி அவங்க முன்னேறினாங்க, எப்படி அவங்க வாழ்ந்து ஜெயித்தாங்க, எப்படி அவங்களுக்கு பிரச்சனைகளை சமாளிக்கிறாங்க, இவைகளெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் வேதத்தில் நமக்கு நிறைய எழுதப்பட்டு இருக்கிறது, எப்படி அவங்க ஜெயித்தாங்க. பிரியமானவர்களே, உங்களையும் ஜெயிக்கிற பிள்ளைகளாக என்ன செய்வார், மாற்றுவார். அதனால் எந்த சூழ்நிலைக்கும் பயப்படாதுங்க, திகைக்காதுங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார், உங்களுக்கு சகாயம் உண்டு பண்ணுகிறார், நீதி செய்வார். கடைசியில் யோசேப்புக்கு நீதி செய்தார். அந்த மேன்மையான பொசிஷன், அந்த சொப்பனங்களை சொப்பனத்தின்படியே அது நடந்துச்சு. எல்லாரும் வணங்குகிற சூழ்நிலைக்கு கொண்டு வந்தார். தாயும் தகப்பனையும் கூட அவன் தான் சாப்பாடு போட்டு கவனிக்கிறவனாக மாறினான். பிரியமானவர்களே, தேவன் உங்களை அதிகமாக நேசிக்கிறதுனால தான் இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலிருந்து உங்களுடைய வாக்கு தத்தங்கள் ஆமென்றும் ஆமீன் என்றும் அது நிறைவேற தொடங்கும். கர்த்தர் உங்களுக்கு முன்னும் பின்னும் இருந்து உங்களை சத்துருடைய பிடிக்கு ஒப்புக்கூடாதபடிக்கு கர்த்தர் உங்களை நடத்துவார். அப்படியே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். காட் பிளஸ் யூ.